150 ஆண்டுகளாய் ஜீவ சமாதிக்குள் சுவாசித்துக் கொண்டிருக்கும் சித்தர். ஆதிசிவன் ஆலகால விஷம் உண்டபோது அவரது அம்சமாய் தோன்றிய சித்தர். பாம்புகளை அழைத்து அவைகளின் விஷத்தையே தனது உணவாக உட்கொண்ட சித்தர். ஆகாய மார்க்கமாய் குழந்தைகளை அழைத்துச் சென்று அதிசயங்கள் நிகழ்த்திய சித்தர். புதையுண்டு 30 ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் புதிது போல் வெளிவந்த சித்தர். மேலும் 1000 அதிசயங்கள் செய்த ராம பரதேசி சுவாமிகளின் அற்புதங்களை நாம பார்க்கலாம். அது 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம். வில்வ மரங்கள் சூழப்பட்ட புதுச்சேரியின் வில்லியனூர் பகுதிக்கு எங்கிருந்தோ ஒருவர் புதிதாக வந்து சேர்ந்தார். வந்தவர் வில்லியனூரில் கோவில் கொண்டிருக்கும் சிவனையும் அம்பாளையும் தினசரி மனம் உருக உடல் தேய தொழுதார். உடல் தேய அப்படின்னா தினமும் அந்த கோவிலை சுத்தி அங்க பிரதட்சணமே வருவாராம். ஒரு நாளைக்கு பல முறை அங்க பிரதட்சணம் பண்ணுவார் அந்த பெரிய கோவிலவேவும். யார் இவர்? புதிதா இருக்காரு, வித்தியாசமா இருக்காரு, அருள் பொங்கு முகத்தோட இருக்காரு, தீட்சண்யமான கண்களோடு இருக்காருன்னு அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆடையும் வித்தியாசமா இருக்கும். வைகோலையே தன் ஆடையாக அணிந்திருப்பார். இதனால குழந்தைகள்லாம் அவர் பின்னாடியே என்ன வித்தியாசமான தோற்றத்தோட ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு குழந்தைகள்லாம் பக்கத்துல நெருங்கி வருவாங்க. அந்த புதியவருக்கும் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அரவணைச்சுக்குவாரு. பசங்களா இந்த வைகோலை பிடிச்சி இடுங்கடா, என்ன பிடிச்சி இழுங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. பார்க்க வித்தியாசமா இருக்கவும் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவரை நெருங்கி, சாமி உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்டா, பரதேசிக்கு ஏதுடா பேரு அப்படின்னு பாராம். தனிமையில் ஏகாந்தமாக வில்வ மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் ராம் 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 என்றே தொழுவாராம். இதனாலே மக்கள் எல்லாம் அவரை ராம பரதேசி சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்பெல்லாம் குழந்தைகள் பக்கத்துல நெருங்குறாங்களோ அவங்களோட குழந்தையாவே மாறி விளையாடுவாரு. டக்குன்னு மண்ணை கையில அள்ளுவாரு. கையை விரிச்சு பார்த்தா எல்லாம் மிட்டாய்களா இருக்கும். குழந்தைகள்லாம் குதூகலமா அதை பிரிச்சு எடுத்துக்குவாங்க. பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கற்களை அப்படியே பொறுக்கி எடுப்பாரு. திருப்பி கையை விரிச்சு பார்க்கும்போது எல்லா கற்கண்டுகளா இருக்கும். குழந்தைகள்லாம் ஆனந்தப்பட்டு போவாங்க. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்களிடையே பரவ ஆரம்பிச்சது. வந்திருக்கவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்தது. ஒரு முறை சிவன் கோயில் வாசல்ல தேர் முட்டியில தேர் மேல ஏறி அந்த குழந்தைகள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அத தூரத்தில் அமர்ந்தபடி ராம பரதேசி சுவாமிகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைகள்லாம் விளையாண்டிட்டு சாமிகிட்ட தேர் அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு, எவ்வளவு பெருசு பாருங்க, சக்கரம் எவ்வளவு பெருசு பாருங்க அப்படின்னு அதிசயிச்சுக்கிட்டு இருக்கும் போது தெய்வீக சிரிப்போட ராம பரதேசி சுவாமிகள் சொன்னாரு, இதை விட பெரிய தேரு, ஏன் இந்த உலகத்திலேயே பெரிய தேர் ஒண்ணு இருக்கு, என் அம்மையும் அப்பனையும் சுமக்கிற அந்த பெரிய தேரை பாக்குறீங்களா, அது திருவாரூர்ல இருக்கு, போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சாமி சொன்னாராம். குழந்தைகள் அவர் மேல இருக்க நம்பிக்கையில குதூகலமா அவர் பக்கத்துல வர்றாங்க. அவர் உடனே அந்த குழந்தைகளை தோல் மேல 2, இடுப்புல 2 அப்படின்னு அணைச்சு தூக்கிக்கிறாரு. அந்த குழந்தைகள் எதிர்பாராத வகையில சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் நொடியில் மாறத் தொடங்குகின்றன. எங்கேயோ பயணப்படுவது போலவும் வான் வெளியில் தாங்கள் பறந்து கொண்டிருப்பது போலவும் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. சில வினாடிகளிலேயே அவர்கள் வேறு ஒரு ஊர்ல வேற ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான தேர் இருக்கு. அதுதான் திருவாரூர் தேர். அந்த குழந்தைகள்லாம் குதூகலத்தோட சந்தோஷமா விளையாடுறாங்க. விளையாண்டு முடிச்சதும் மறுபடியும் அந்த குழந்தைகளை வாரி அணைச்சுக்கிட்டு சில வினாடிகளிலேயே ஆகாய மார்க்கமாக வில்லியனூருக்கு சேர்றாரு. அந்த குழந்தைகள்லாம் இந்த அதிசய செயலை வீட்டுல போய் சொல்ல போது வந்திருக்கிறவரு சாதாரண ஒருத்தர் இல்ல, அசாதாரணமான சித்த புருஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. வில்வ மரத்தடியில் சுவாமிகள் ராம் ராம் என்று ஜபித்தபடி அமர்ந்திருந்த போது ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் குறைகளை சொல்லவும் பரிகாரம் கேட்கவும் நோய் தீரவும் சுவாமிகளை அணுக ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் மண்ணை அள்ளி அப்படி கையில கொடுப்பாரு. அது திருநீரா மாறும். அதை எடுத்து வாயில போட்டுக்குவாங்க, உடம்புல பூசிக்குவாங்க. அவரது தவ வலிமையால் பலருக்கு தீராத நோய்கள் தீர்ந்தது. திருமண தடை நீங்கி திருமணமானது பலருக்கு. பாண்டிச்சேரி மீனவர்கள் தினமும் ஐயனை தரிசித்து அவரது பாதத்தை தொட்டு வணங்கிய பின்புதான் படகில் கால் வைத்தார்கள். எந்த புயல் அடிச்சாலும் பாதுகாப்போடு லாபத்தோடு வீடு சேர்வார்கள். சுவாமிகள் தெலுங்கு மொழி சரளமாக பேசுவதை பார்த்த மக்கள் இவர் தெலுங்கு பிரதேசத்திலிருந்து வந்தவர் என்று நம்பினார்கள். இவர் தன் பிள்ளை பிராயத்திலேயே
தாய் தந்தையரை இழந்தவர். தனது 14வது வயதில் உறவுகளை இறந்த விரக்தியில் வீதி வீதியாக சுற்றி கொண்டிருந்த போது அதிசயத்தக்க வகையில் ஒரு சன்னியாசி எதிர்பட்டார். அந்த சாமியார் சிறு பிராயத்தில் இருந்த ராம பரதேசி சுவாமிகளை கூப்பிட்டு, தம்பி வா, உனக்கு வேலை வந்து விட்டது, உனக்கு உரிய வேலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவருக்கு மந்திரோபதேசமும் பண்ணிருக்காரு. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானே நேர்ல தீட்சை கொடுத்த மாதிரி யாரும் அறியாத அந்த சன்னியாசி 14 வயதே நிரம்பிய ராம பரதேசி சுவாமிகளுக்கு மந்திரோபதேசம் செய்து அவரது உச்சி முதல் பாதம் வரை தன் கைகளால் வருடி விட்டார். தன் அருள் சக்தியோடு ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். அந்த கணத்திலிருந்து ராம பரதேசி சுவாமிகள் ராம நாமத்தை எப்போதும் ஜெபித்து வருபவராகவும் காலம், தேசம், தேகம் என அனைத்தையும் மறந்தவராகவும் விளங்க துவங்கினர். அப்படி நடந்துதான் எங்கிருந்தோ ஏதோ ஒரு தேசத்திலிருந்து அவர் வில்லியனூர் வந்து சேர்ந்தார். இந்த அற்புத சித்தர்கிட்ட பக்தி கொண்ட மக்கள் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். சித்தருக்கு தினமும் ஒரு வீட்டிலிருந்து உணவு கொண்டு போய் கொடுக்கணும்னு அந்த ஊர் மக்கள் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அப்படி ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு நாளும் சுவாமிகளுக்கு உணவு வரும். அப்படி ஒரு நாள் ஒரு விவசாயியின் வீட்டிலிருந்து உணவு வர வேண்டிய நேரம், அவருக்கு உணவு வரவே இல்லை. வெகு நேரம் கழித்து அந்த விவசாயியோட மகன் ஒரு பாத்திரத்துல அவசரமா உணவை எடுத்துக்கிட்டு சுவாமிகளை நோக்கி ஓடி வர்றான். தான் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு அருகில அந்த பையன் வரும்போது தன்னோட தவ வலிமையால என்ன நடந்துச்சுங்கிறது ராம பரதேசி சுவாமிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த விவசாயி அன்றைக்கு பாம்பு தீண்டி இறந்துட்டாரு. சுவாமிகளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுல இருந்தவங்க அந்த நேரத்திலையும் ஒரு பாத்திரத்துல சாப்பாடு போட்டு கொடுத்து அமைச்சிருந்தாங்க. தன் தவ வலிமையால் இதை அறிந்தவர் அந்த விவசாயியின் உடலை கொண்டு வர செய்தார். புராணங்களில் மட்டுமே கேட்டும் படித்தும் இருந்த அந்த அதிசயத்தை சுவாமிகள் அன்று நிகழ்த்தினார். மரித்து கிடந்த விவசாயியின் காதில் போய் ராம் 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 என்று ஓதினார். கொஞ்ச நேரத்துல பக்கத்திலேயே நிஷ்டையில் அப்படியே உட்கார்றாரு. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே கைகளை தட்டுறாரு. எங்கிருந்தோ ஒரு பாம்பு வருது. ஊர் மக்களுக்கு புரியுது, இந்த விவசாயியை கடித்த பாம்பை இங்க வர வச்சிருக்காரு அப்படின்னு. அதற்கு அடுத்தபடியா பாம்புக்கு கட்டளை இடுகிறார். கடித்த விஷத்தை உறிஞ்சி எடுக்கும்படி அந்த பாம்புக்கு ராம பரதேசி சுவாமிகள் கட்டளை இடுகிறார். இடியோசையை கேட்ட நாகம் போல அந்த பாம்பும் அப்படியே பணிந்து எந்த இடத்தில் கடித்ததோ அந்த இடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிஞ்சுகிறது. சுவாமிகள் தான் சாப்பிடறதுக்காக வச்சிருந்த அலுமினிய பாத்திரத்தை அந்த பாம்பு முன்னாடி வைக்கிறாரு. அடுத்த அதிசயம் நிகழுது. அந்த பாம்பு அப்படியே அந்த உறிஞ்சிய விஷத்தை அந்த அலுமினிய பாத்திரத்துல கக்குது. அந்த விவசாயியின் கர்மாவின் படி அன்றைக்கு அந்த உடம்புக்கு விஷம் போய் அவன் மரித்தாக வேண்டும். பாம்பின் விதிப்படி அதன் விஷம் ஒரு உடம்புக்குள் இறங்கியாக வேண்டும். தன் பேர் அருளாலும் பெரும் கருணையாலும் அந்த இடத்துல விதியை மாத்தினாரு ராம பரதேசி சுவாமிகள். அலுமினிய பாத்திரத்தில் இருந்த விஷத்தை எல்லாரும் எதிர்பார்க்காத வகையில எடுத்து குடிக்க ஆரம்பிச்சார். குடிச்சு மறுபடியும் நிஷ்டையில உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. சில வினாடிகளிலேயே அந்த விவசாயி தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்பவர் போல எழுந்து அமர்ந்தாரு. அந்த பாம்பு அந்த இடத்தை விட்டு போயிருச்சு. அதிசயம் அதோட நிக்கல. தன் மீது அன்பும் பக்தியும் கொண்டு தனக்கு உணவிட்டு பக்தியை வெளிப்படுத்தும் இந்த மக்களை காப்பதற்காக அங்கிருக்கும் அனைத்து பாம்புகளையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். அமர்ந்திருக்கும் போது கைதட்டி கூப்பிடுவாரு. ஒரு பாம்பு வரும். அதை கையில எடுத்து நாக்கு பக்கத்துல கொண்டு போனவனே அந்த பாம்பு அவர் நாக்குல தீண்டும். அதன் மூலம் அந்த பாம்போட விஷத்தை தான் வாங்கிக்குவாரு. இது நாளடைவுல அன்றாட நிகழ்வாச்சு. இதனால மக்களுக்கு எந்த ஒரு நேரத்திலையும் பாம்பினால் விஷக்கடியினால் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படல. இதனாலேயே இவரை விஷந்தின்னி சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பார்க்கடல் கடையும் போது உருவான ஆழகால விஷத்தை தான் உண்டு இந்த பிரபஞ்ச உயிர்களை எப்படி சிவன் காத்தாரோ அதுபோல அந்த ஊர் மக்களை விஷத்தை உண்டு ராம பரதேசி சுவாமிகள் மக்களை ரட்சித்தார். சிவபெருமான் ஆழகாலம் உண்ட போது அவரது அம்சமாக பல ருத்ரர்களும் சித்தர்களும் உருவானார்கள் என்பது ஐதீகம். அப்படி உருவான சித்தர் தான் இவர் என்று மக்கள் நம்ப தொடங்கினார்கள். ராம் ராம் என்று ஜெபித்து வந்த இவர் சில நேரங்களில் ராமபிரானுக்கு யாராவது அர்ச்சனை செய்ய பூக்களை கொண்டு வந்தால் அந்த பூக்களை தன் மீது கவிழ்த்து கொண்டு ராம் ராம் என்று ஜபம் செய்வாராம். தானே பிரம்மஸ்வரூபமாக ராமனோடு ஐக்கியப்பட்டு விட்டதால் அந்த அர்ச்சனையை தனக்கே செய்து தான் பிரம்மஸ்வரூபம் என்பதை மக்களுக்கு காட்டுவார். மக்களின் கர்மாக்களை ஏற்பதால் நவகண்ட யோகம் செய்து, அதாவது அவரது உடம்பையே 9
பிரிவுகளாக பிரித்து அபூர்வமான அந்த நவகண்ட யோகத்தை செய்து மக்களின் கர்மாக்களை குறைக்க தொடங்கினார். இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த ஊருக்கு இவர் வந்து பல பல ஆண்டுகள் ஆன போதும் இவருக்கு வயசே ஆகல. வந்தபோது எப்படி இருந்தாரோ அதே போல்தான் பல பல தசாப்தங்களுக்கும் அப்படியே இருந்தார். அந்த ஊர்ல இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் வயசாச்சு, ஆனா சுவாமிஜி அதே இளமையாவே இருந்தார். அது 1838 வருடம். சுவாமிஜி அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து ஒரு அறிவிப்பு செய்தார். தான் சமாதியாகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு சில நாட்களுக்கு இந்த ஊரை விலகி இருக்கும்படி அறிவுறுத்தினார். ஏன் அப்படி சொன்னார்னா, சில நாட்கள்ல கடல்ல ஒரு பெரிய புயல் உருவாக போகுதுன்னு, அந்த புயல்னால பெரும் மழையும் வெள்ளமும் வரப்போகுது, அது இந்த ஊரவே அழிக்க போகுது அப்படின்னு எச்சரிச்சார். அது சித்திரை மாசம்ங்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் அதை நம்பல. அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை நம்பி உடைமைகளோடு வெளியேறினாங்க. சில நாட்களிலேயே சுவாமிகள் எச்சரித்தபடி புயலும் மழையும் வெள்ளமும் உருவானது. அந்த வில்லியனூர் வில்வ மர காடே உரு தெரியாம மண் மேடா மாறி போச்சு. புயல் நின்ற பிறகு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்து சுவாமியை தேடினாங்க. அவர் அங்க இல்ல. எங்க போயிருப்பாரு, என்ன ஆனாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மனசுலயும் எழுந்தாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியாக நாட்கள் உருண்டோடியது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1868 வருடம் பாண்டிச்சேரியை ஆண்ட பிரெஞ்சு அரசாங்கம் ரயில்வே இருப்பு சாலையை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடப்பாறையை போடும்போது அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு வருது. பயந்து போய் அந்த மண்ணை விலக்கி பார்க்கும்போது உள்ள இருந்து சப்தம் ராம் 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 அப்படின்னு சத்தம் கேக்குது. எல்லோருடைய ஜீவனையும் உருக்கும் அளவுக்கு அந்த ராம்ங்கிற சப்தம் பெரும் அதிர்வோட அந்த மண்ணுக்குள்ள இருந்து கேக்குது. அதை வந்து பார்த்த பிரெஞ்சு அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு போய் அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க. உடனே கோட்டையில இருந்து அத்தனை உயர் அதிகாரிகளும் கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாரும் அந்த மண்ணை தோண்டி பார்க்கும்போது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ராம பரதேசி சுவாமிகள் சொன்னதுபடியே அந்த இடத்துல நிஷ்டையில் ஜீவ சமாதியாக குடிகொண்டிருந்தார். இதுல என்ன ஆச்சரியம்னா, 30 ஆண்டுகளா அவர் புதையுண்டு இருந்தாலும் உடம்பு பழையபடி அதே போல இருந்தது. கண்மூடி உயிருள்ள ஒருவர் தியானத்தில் இருப்பது போலவே இருந்தது. அந்த ஊரை சேர்ந்த பெரியவர்கள்லாம் அப்படியே சிலிர்த்து போய் அவரை பத்தி விவரிக்கிறாங்க. இவர் தான் எங்க ஐயா ராம பரதேசி சுவாமிகள், இவர் பெரும் சித்தர் மகான் அப்படின்னு விவரிச்சு பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு சொல்றாங்க. பிரெஞ்சு அதிகாரிகள் உடனே டாக்டர்கள் குழுவை வர வைக்கிறாங்க. டாக்டர்கள் நாடி பிடிச்சு பாக்குறாங்க. உடலின் வெப்பநிலையிலிருந்து அத்தனையும் பரிசோதனை செஞ்சு பாக்குறாங்க. ரத்த ஓட்டம் சீரா இருக்கு, மூச்சு பிராணன் சரியா போயிட்டு இருக்கு, நாடி துடிப்பு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த யோகி மிக மிக அரிதான ஒரு தியான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. திகைச்சு போன பிரெஞ்சு அதிகாரிகள் மேற்கொண்டு என்ன செய்வது தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள் காத்திருந்து பார்ப்போம், அவர் கண் விழித்து எழுறாரான்ங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ராம பரதேசி சுவாமிகளை சுற்றி ஊர் மக்களும் பிரெஞ்சு அதிகாரிகளும் அடுத்த 4 நாட்கள் காத்திருந்தார்கள். சுவாமிகள் கண் திறக்கவில்லை. பின்பு அத்தனை பக்தர்களின் ஆலோசனைப்படி பிரெஞ்சு அதிகாரிகள் ராம பரதேசி சுவாமிகளை அங்கேயே கோவில் கட்டி ஜீவ சமாதிக்குள் நிலை கொள்ள செய்வது என்று முடிவு செய்தார்கள். தங்களது தொடர்வண்டி பாதையின் பயண திட்டத்தையே மாற்றி அமைத்த பிரெஞ்சு அதிகாரிகள் தங்களது அரசாங்க பொருள் செலவிலேயே இந்த கோவிலை கட்டி முடித்தார்கள். அவர் உயிருடன் இருக்கிறார் என்று பிரெஞ்சு அதிகாரிகள் உணர்ந்ததால் அவர் பிராணன் சென்று வருவதற்காக, மூச்சு விடுவதற்காக ஜீவ சமாதியின் மேல் பகுதியில் ஒரு பெரும் துளை ஒன்றை அமைத்தார்கள். எல்லாத்துக்கும் மேல துளசி மாடத்துடன் கூடிய ஜீவ சமாதி அமைக்கப்பட்டது. உலகத்திலேயே 2 பேருக்கு தான் துளசி மாடத்துடன் கூடிய ஜீவ சமாதி இருக்கு. ஒன்னு ஸ்ரீ ராகவேந்திரர், இரண்டாவது ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள். இருவருமே ராமநாமம் ஜபித்து ராமனுடன் ஐக்கியப்பட்டவர்கள். மேலும் திருநாமம் அணிந்த ஒரு வைஷ்ணவ சித்தரை காண்பது அரிதினும் அரிது. இந்த அரிதான நிகழ்வை பிரெஞ்சு அதிகாரிகள் தனது கெசட்டில் பதிவு செய்தார்கள். அதை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். 150 ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் இங்க வந்து தியானம் பண்ற எத்தனையோ பக்தர்கள் தன்னோட தியான நிலையில சுவாமிகளோட அருட்காட்சியை பார்த்துட்டு, ஐயா இன்னும் உள்ள அப்படியே இருக்காரு, எனக்கு அருட்காட்சி கொடுத்தாரு, இளமை தேகத்தோட பூரண சுவாசத்தோட அவர் இன்னமும் தியான நிலையில உள்ள இருக்காரு அப்படின்னு புல்லரிச்சு சொல்லுவாங்க. பாண்டி விழுப்புரம் நெடுஞ்சாலையில போற அத்தனை வாகனங்களும் இங்க நின்னு ஐயாவோட காலடியில
கோயில்ல தன்னுடைய வண்டியோட சாவியை வச்சு வணங்கிட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க 4000 5000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. தீராத நோய் கொண்டு வர்றவங்க எல்லாரும் ஐயாட்ட வந்து வேண்டிக்கிட்டவனே ஜீவ சமாதிக்குள்ள உயிருடன் இருக்கின்ற ஐயா அதை கேட்டு சில வாரங்களிலேயே குணப்படுத்துறாருங்கிறது கண்கண்ட உண்மை. திருமண தடை உள்ளவங்க கருப்பு திராட்சையை வைத்து வழிபட்ட பிறகு 6 மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் ஆகி ஐயாவை வந்து தம்பதி சமேதரா வணங்குறதுங்கிறது இங்க ரொம்ப சாதாரண விஷயம். இங்கு நீங்க காலடி வச்சாலே உங்க கைகள் தானா கூப்பி இவரை கைதொழும்ங்கிறது ஒரு மற்றொரு அதிசயம். அந்த அளவுக்கு இங்க அதீதமான ஒரு அதிர்வு சுவாமிகள்ட்ட இருந்து கிளம்பி உங்களோட ஆறாவையும் மனசையும் முழுசா சுத்தமாக்கும். ராமநாமம் தாங்கிய இந்த சித்தரை, பக்தர்களுக்காக நஞ்சுண்ட இந்த பகவான ஒரு தடவையாவது நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.